சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸாம் எப்படி எழுது நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக வந்துச்சா டஃபாக வந்துச்சா மற்றும் கிரேஸ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எதாவது வந்துச்சா இல்லையா? ஸோ பார்த்துருப்பீங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகேப்பா. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கௌதம் மீடியா வாட்ஸ்அப் சேனல். அதில் தான் உங்களுக்கு ஆன்சருக்கு வித்தின் 5 to 10 நிமிஷம் உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு வேணால் அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஜாயின் பண்ணி வந்து கூட வீடியோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த எக்ஸாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. திரும்பி இதுக்கு மேலே எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க, எக்ஸாம் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு டஃபாக இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுங்க, 20 மார்க்கில் அவுட் ஆஃப் 20 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, அண்ட் இந்த 3 மார்க் கிராமர் பார்ட்லாம் எப்படி எழுதுனீங்க, அந்த அதர் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அதை கேட்பாங்க, அதில் எப்படி எழுதுனீங்க, அந்த போயம் அப்ரிசியேஷன் 6ல் 4 எழுதியிருப்பீங்க. அண்ட் 3 மார்க்ப்பா 12th மாற்றி கேட்டாங்க தெரியுமா, அந்த கம்ப்ளீட் த ப்ராப்ஸ்க்கு பதிலாக ஸ்லோகன்ஸு, இமெயில் ரைட்டிங்கு, டைலாக் ரைட்டிங்லாம் கேட்டாங்க. 11th பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் கேட்டாங்க. அந்த 7ல் எந்த 3 கேட்டாங்கன்னு சொல்லுங்கள். கம்ப்ளீட் த ப்ராப்ஸு, அப்புறம் டைலாக் ரைட்டிங்கு, இமெயில் ரைட்டிங்கு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ஸு, லெட்டர் ரைட்டிங், ஸ்லோகன்ஸு, அப்புறம் பை சார்ட். இந்த 7ல் எந்த 3 கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன இஆர்சிலாம் எழுதியிருப்பீங்க. இஆர்சி மெமரி போயமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மெமரி போயம் இருக்கா நான் 12th பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே. அது அப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ஸ்லாம் எப்படி கேட்டாங்க, ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில் புக் பேக்லேருந்து கேட்டாங்க எப்படி கேட்டாங்க. அப்புறம் நோட் மேக்கிங் பதிலாக 12th வரைக்கும் நோட் மேக்கிங் கேட்காம வேறு எதாவது கேட்டாங்க. 11th எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் எப்படி கேட்டாங்க, அந்த எரர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லாம் ஈஸியாக எழுதியிருப்பீங்க. அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதை எடுத்து எழுதினா போதும் உங்களுக்கு மார்க் 5 மார்க்கு. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதை வச்சு எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பயாலஜி. ஓகே. 3 வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சாயந்தரம் பண்ணால் 3 வீடியோ வந்துடும் உங்களுக்கு. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பயாலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபாகவே இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி படிங்க. 6 நாள் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 6 நாள் டைம் போதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கஷ்டமாக இருந்தாலும் படிச்சிருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 2 நாள் தான் ரிவிஷன் இருக்குது. காமர்ஸ் குரூப்புக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும், செகண்ட் குரூப்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பயாலஜி எக்ஸாம். ஸோ நல்லபடியாக படிங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வீடியோ நீங்கள் சாயந்தரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் ப்ரோக்ராம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எல்லாமே தெரியாத வரும். ஒரு சில சம்ஸ் வந்தாலும் ரொம்ப சின்ன சம்மாக தான் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர அளவுக்குலாம் சம்ஸ் வராது. இஃப் எல்ஸ் டூ வைல் அந்த மாதிரிலாம் வராது. ரொம்ப சிம்பிளாக தான் 2 ப்ரோக்ராம்ஸாக வரும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1 மார்க் பாதி புக் பேக் பாதி இன்டீரியர்லாம் கேட்பாங்கப்பா. ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். நம்மளுடைய சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ஸாக உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வேணால் உங்களுக்கு 3 வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வீடியோ வந்துடும். போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்களா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.